மணி வந்து இப்போ விடிகால 3 மணி. நாங்கள் இப்போ திரங்கானு கிளம்பிட்டோம். திரங்கானுவை காலையில் பிடிப்புமா இல்லை மத்தியானம் பிடிப்புமா தெரியல. ஏன்னா வந்து ஓட்டுற டிரைவரை பொறுத்து தான் இருக்கு. ஓட்டிடுவாரு என் புருஷன் அப்படி ஓட்டு வராங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், சன்னு நம்ம பார்க்குறோமா சன்னு நம்மளை பார்க்கும்போது அப்புறம் பார்ப்போம். ஓகே, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் திரும்ப. ஓகே, இப்போ மணி வந்து 6:54. நாங்கள் எங்கே இருக்கோன்னா இங்கே ஒரு இடம் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதான் ஸ்னாப் பண்ணலாம். ஜும் நீங்களும் பாருங்க. கடலை பாரு. கடலா? கடல் இல்லை, அதை பாரு. அந்த மலையில வானம் கடல் மாதிரி இருக்கா? இன்னும் உங்க அண்ணனுக்கு சூறு தெரியலையா ப்ரோ? சூரா? அதெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. சூருக்கு எல்லாம் வந்துருச்சு எனக்கு. கண்ணுக்கெல்லாம் பிளிங் பிளிங் பிளிங்கின்னு இருக்கு. ஏவா தூங்கலையா? கேள்வி எப்படி இருந்துச்சு காடி ஓட்டிட்டு வந்தது? அங்க பாரு, அதை போது காமிங்க. அதை காமிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரோடு தெரியல. சூரியன் வரப்போகுது. அதான் சூரியன் வரப்போகுது. 1 மணி 7 ஆகிடுச்சு. இவ்வளோதான் குடிச்சா அழுத்தம் எல்லாம் செய்யுது. என்ன முள்ளவா? அதுக்கு குடிச்சிட்டியோ? எல்லாம் தான் போகுது. இது எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு மாதிரி கடல், மலையில கடல் போற மாதிரி இருக்கு. ஆனால் குளிர்து, ரொம்ப குளிர்து. நாங்கள் வந்து தூங்கிட்டோம். ஆனால் அவங்க 2 பேர் தான் பாவம், தூங்கவே இல்லை. அவங்க தான் பாவம் தூங்காதனால இப்போ தூங்கிட்டுருக்காங்க. 2 ஹவர்ஸ் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணி தூங்கிட்டு இதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். ஸோ தூங்கி எழுந்துச்சி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ திரங்கானு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலி 3 ஹவர்ஸ் ஜேர்னி முடிஞ்சு, இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் இருக்குது. இந்த சன்ரைஸ் பாருங்கள், இன்னும் அழகாக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் உண்மையிலே. ஓகே, ஃபைனலி நாங்கள் 2 மணிக்கு திரங்கானு வந்தாச்சு. திரங்கானுவில் எங்கே நாங்கள் ஹோம் ஸ்டே எடுத்தோம்னா ரம்போலான் எஸ்கேப்பில் எடுத்திருக்கோம், நியர்பை பீச் சைட். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வந்து கமலியா ரிசார்ட். ஸோ நாங்கள் வந்து புது அனுபவமாக இருக்கட்டும்னு டென்ட்டோடு எடுத்திருக்கோம். டென்ட்டில் தங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆசை, இந்த மாதிரி ஒரு டென்ட்டு வீட்டில் தங்கணும்னு. இவர் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இவர் கொஞ்சம் விஐபி, பெரிய விஐபி. ரூம்புல வந்து இப்படி தான் இருக்கும், ஏர்கான்லாம் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூடாக இருக்காது. மினி ஃப்ரிட்ஜ். இந்த வீடு வந்து நாங்கள் 236 ரிங்கேட் தான் எடுத்தோம்.
பக்கத்துலேயே டாய்லெட். சிஸ்டர், பர்த்டே அன்னைக்கு இங்கே இப்படி படுத்துக்கிட்டு இருக்கீங்க திரங்கானூர் வந்து எப்படி இருக்கு? சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. சொர்க்கத்தில் இருக்கீங்களா? வீட்லேருந்து நடந்து வந்து நேராக பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ பீச் நியர்பைனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பீச்சுக்கு வர்றதுக்கு. நைட்டு போலியா? வந்துருமா தெரியல. டைம் இல்லை. சட்டையை கட்டி தான் மூடிக்க போகிறேன். இந்த ஐடியா யார் சொல்ல? முட்டை வந்து தொப்பையை கட்டி பிடிச்சிருக்கேன். தூட பாரு. எவ்வளோ நாள் தான் பாதுகாத்து தொப்பி எவ்வளவு கச்சிரும் முடி. அது மூடி தானே வச்சிருக்கேன். அது சோத்துல படலை. இப்போ ஈ போயிட்டு டாய்லெட் அதெல்லாம் உட்காந்துக்கிட்டு வருது. அது பெருசா தெரியல. அது கூட இது ஏன் தலையில உள்ளது. அது வெயில காஞ்சி இருந்தது. காய்ச்சி இருக்குது பதில்ல. இதை நீங்க வீடியோ எடுத்து டிக்டாக்ல எடுத்து லைக் வரும். லைக் வரலாம். அதை செய்யல. தூடோங்க. இதை நான் சிட்டுடோங்க. அங்கே நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ நேரம் போட்டு ஆட்டிக்கிறது. ஈ தேடும் எங்கடா இங்கே ஒரு இருந்துச்சு காண. ஒரு பக்கம் கலரில் பார்த்து தருவ. அது கட்டி பிடிச்சிட்டாங்க. இப்படி இறங்கிருக்கீங்க. இதோ படுத்து என்கிட்ட வந்துச்சு. என்கிட்ட ஒன்று சட்டை தான் இருக்கு. சட்டையை வச்சு தான் நான் மூடி வைக்கிறோம். எங்கள் ஊர் எடுப்போம் தேடுறாரு. சொல்லி வச்சு மிஸ்டபேட் செய்வாடா. அதை தான் கட்டி வச்சுட்டு வேற டிச்சு ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் தூக்கி அப்போ தான் அப்பயே அதே டிஷ் தான் இருக்கு. ஆமாம். லம்பேவா சோறு பவர் இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா. ஒரு நாள் தூங்காத அப்படி இருக்க. அப்ப நைட் வேலை செய்யறா எப்படி இருக்கும்? அது மறுபடியும் நீ ரொட்டேட் பண்ணி தூங்கிடுற. எவ்வளவு நேரம் தூங்குறேன்? 8 மணி நேரம் தூக்கத்தை 4 மணி நேரம் சுருக்கி தூங்குறேன். பேச மாட்டீங்க. அதை பத்தி பேச எல்லாம் என்னத்த சொன்னாலும் அதுக்கு போய் திருப்பி சொல்லுவா. ஒரு மரியாதை. நீங்க என்கிட்ட ரொம்ப பேசாதீங்க. ஒன்னா போய்கிட்டு இருக்கு வாயுகளுக்கு. ஓ அவர் ஈக்கு பயந்து மூடி வைக்கல. உனக்கு பயந்தா மூடி சரி இப்ப புரியுது. இது ஈ அதை தாண்டி இன்னொன்று பெருசாடி. கூமானு அதுன்னு சொல்லி அப்பயே எடுத்து தூக்குது பாரு. இல்ல அது தொப்பியில படல. எரிச்சு பிடிக்க. அதனால அப்புறம் கை விட்டு இப்படி சொல்லி எழுதிட்டேன். நீங்க சத்திரிக்க இது வரி. இல்ல உனக்கு இப்ப சோறு வரல. கடுப்புல இருக்காங்க. What a bird birthday. என்னடா பேசுற? அலே நேத்து போய் கேக் பார்த்தோம். காது எடுத்துவா. அப்ப சொன்னிச்சு 57 வெள்ளியோட கேக் சாப்பிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு. சரி நானும் உனக்கு தான் நான் எடுத்துட்டு போவோம். அங்க வச்சிருக்கோம். எடுத்து போட பத்து விடுறீங்க. அப்புறம் சரி கேக் தான் பாக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த சைட் வந்தோமா 38 கேக். அதான் எப்போது வாங்குவேன். அது இவ்வளோ குட்டியா இருக்குவேன். அது நல்லா இருந்துச்சு. அதான் இவ்வளோ பெருசாலே. ஆனால் அதெல்லாம் மினி இருந்துச்சு. ஒருத்த மோட்டர் வச்சுட்டு பின்னாடி வந்து ஒரு ரோபோட். நான் சொன்னேன்னா இல்லையா
நீங்க இன்னும் பொம்பளை ஆம்பளை ஆடும் கேட்குறீங்க. சாரி ப்ரோ, ஐம் ரியலி சாரி. நான் ஆம்பளைன்றதை மறந்துட்டாவே. இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வரல இதையே சூஸ் பண்ணுவேன். ஒருத்தன் மோட்டர் வச்சு நின்றுட்டு இருந்தான். நான் சொல்றேன் இது ஆம்பளைக்கு வாங்கி கொடுக்குற கேக்கு, இது நீ ஏன் வாங்கி தர? இல்லை அதுக்கு பிடிக்கும் அது மாதிரி இருந்துச்சு. வேணாம் அதுக்கு சாமான் வாங்கிடலாம். எல்லாம் கட்டிட்ட பிறகு அப்புறம் அந்த நாய் சொல்றான் அந்த கட்டை ஏறிச்சு பாருங்க. சரி 57 வழி சொல்லிட்டு நாங்களும் பரவாயில்ல 57 வழி தானே வாங்கிட்டோம். இல்லை இந்த மாதத்துல காசு கட்டிட்டேன், ஸ்கேன் பண்ணி காசு கட்டிட்டேன். இந்த மாதத்துல நீங்கள் வாங்கினீங்கன்னா 10%, 50% வந்து டிஸ்கவுண்ட். இப்போ நான் 57 வழி கேக் எடுத்தேன், 47 வழி 48 வழிங்களா? அப்படியே அதில் இது பண்ணல. அந்த திருக்கம் அப்படியே சொல்லியிருந்தால நாங்கள் 70 வழிக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துருப்போம். 70 வழிக்கு எடுத்துருப்போம். டிஸ்கவுண்ட் பண்ணால் எப்படி பண்ணால் 60 வழி தானே வரும், 50 வழியும் வரும். துருக்கு பையன் எடுத்து பேக் பண்ணிட்டு அப்போ சொல்லுது நீ டிஸ்கவுண்டா அப்படின்னு. சரி அப்போ கேட்டாங்க இது மட்டும் மானே. இல்லை எல்லா கேக்கும் சொல்லலாம் பாரு. அங்கே வந்துச்சு பாரு. உங்களுக்கு கேக்கு வாங்க போனது இவ்வளோ நேரம் பையனாவா? என்ன சித்தியமா பண்ண பையனா? நானே தெரியாம தான் உட்காந்து ஒரு கேக்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி மகன் ஃபோன் அடிச்சு எங்க இப்போதான் வீட்டில் வெளியாக போறாரு மகன். இப்போதான் வீட்லேயே வெளியாக போறாங்களா? ஆமா அவனுக்கு எந்த காசு கொடுக்குறது இல்லையா? எங்க அப்பாட்ட கொடுத்துருவாங்க. எங்க அப்பா கொடுக்க மாட்டாரோ? என்கிட்ட இது இல்லை, கேஷ் இல்லை. நானும் ஃபீட் மார்ட்ல போய் எப்பதான் கேஷ் இருக்கும் பேக்ல தரல போ. எனக்காக போ, அது எனக்கே தெரியல போ. போத கேட்ட ஒரு இடையில கேஷ் இருக்கும் இல்லையே, எல்லாம் காட்டுக்குள்ளதான் இருக்கு. சரி போய் எடுத்துட்டு வாங்கடா. அவங்க வட்ட இருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஆனா அவங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு தட்டில் கொடுத்துட்டோம். நம்ம கூட வந்துட்டோம்ல. அதான் எனக்கு தெரியல. ஒரு இன்னும் ஐட்டம் வரலதானா? 4 பேரோட செலவு ஒரு ஆளோட செலவு. அதுக்கு மரியாதை. ஏய் முதல்ல ஒரு ஆளோட தான் எடுத்து வரணும். பை போடணும். செலவுனா அதானே பை போட்டு இப்போ மங்கள தான் எடுத்து நீங்க சக்தி எனக்கு கேட்டு மணிக்கா 29 வெள்ளியோட தீராப்பனா எனக்கு மங்கள வேணா நான் சொல்லிடுறேன். நான் இப்பவே சொல்லிடுறேன். என்ன செலவு மங்கள இல்ல அங்க பண்ண இல்ல மங்கள வராது. ஆனா எனக்கு கொஞ்சமா தான் வரும்னு டவுட் ஆகுது. ராசி கன்ஃபார்ம் பாட்டி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தொப்பி வச்சு அளவுக்கு இருக்கு பாத்துக்க. இப்பயே சொல்லிடுவோம் மைக்கு வரீங்க. அது வரதுக்கு 2 நாள் பிடிக்கும் நினைக்கிறேன். மைக்கு வரீங்க சொல்ல போறீங்க. இது எங்க பத்துமா? உங்க வயிற்றுக்கு பத்தாதுதான். காக்கா ஹலோ கா ஆடி 12 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்க. அதையே இங்கே தான் இருக்கு. அதனால இங்கே எடுத்து வந்து நான் காலை அங்கே வச்சுக்கிறேன். கட்டுக்குச்சி தைரியம் உனக்கு கிளம்பி பிக்கப்போ இல்லை ஏதோ ஒன்று உடைக்க போகுது. 100 வெள்ளி கேஸ் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு சம்பவம் பண்ண முடியாது. அதான் இப்போ தீனிக்காக பொறிச்சு போகிறேன். பாட்டு ஆஃப் பண்ண போனா பாரு ஃபைனலி நான் வந்து படுத்தாச்சு. என்னென்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. இது வந்து நைட்டில் முடிச்சுட்டு நாங்கள் வந்தனாலையும் சரி வீட்லேயும் அந்த சென்டென்ஸ் ப்ரிப்ரேஷன் இதெல்லாம் போயிட்டுருந்தனால சரியாக யாரும் தூங்கலை. இப்போ தான் படுக்க போகிறாங்க. நாளைக்கு ஸ்னோக்கிளிங் போகணும். இப்படி நிறையா இருக்குது. அதனால் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து சைனிங் ஆஃப். நாங்கள் தூங்க போகிறோம், ஸ்லீப் பண்ண போகிறோம். ஓகே, நாளைக்கு வீடியோ நாளைக்கு போடுறேன். இன்றைக்கி இதுதான் கடைசி
ஸோ நான் படுத்துட்டு நாளைக்கு காலைல வெள்ளனே எழுந்திரிக்கணும். 7 மணிக்கெலாம் எழுந்துச்சி நாங்கள் போட் போயிட்டு அங்கே ஸ்னோக்லிங் அதெல்லாம் வந்து பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய், சைனிங் ஆஃப், மாலு.